2025 ஆண்டில் எனக்கு ஆண்டவர் என்ன தருவார், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்கிற கேள்விகள் ஒருபுறம் இருந்தாலும், ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற எண்ணத்தையும் நமக்குள்ளாக நாம் உருவாக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை உள்ளடக்கிய சுவிசேஷ வேத பகுதியில் பெரும்பாலும் இயேசுவின் பிரசங்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சாதாரண சிறிய சிறிய உதாரணங்களை உடைய வாழ்க்கை நடைமுறையில் இருந்து எடுத்து அதை கொண்டு ஜனங்களுக்கு போதிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் 7வது அதிகாரம் வரை உள்ள பகுதிகளை நீங்கள் பார்த்தால் அதற்கு மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. சமூகத்தில் மிகவும் ஏழைகளாக தாழ்த்தப்பட்ட கடைநிலையில் இருந்த மக்கள் எல்லாம் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து, அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்களிலிருந்து, அவருடைய கண்களுக்கு புலப்படுபவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து உதாரணங்களை எடுத்து அவர்களுக்கு போதிக்கிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து போதித்த 2 உதாரணங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2வது உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஜெர்மனி தேசமானது ஆஸ்திரியா தேசத்தை சார்ந்த அநேக மக்களை பிடித்துக் கொண்டது. அதிலே புகழ்பெற்ற ஒரு இளம் வயது மருத்துவர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் விக்டர் பிராங்கல். இந்த விக்டர் பிராங்கலை பிடித்து அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. என்ன வேலை என்றால், ரயில்வே தண்டவாளங்கள் அமைப்பதற்கான முயற்சியில் அதற்கான வேலையை, கடினமான வேலையை அவருக்கு கொடுத்தார்கள். மருத்துவர்கள் அவர்கள் என்ன உபகரணங்களை பயன்படுத்தி பழக்கப்பட்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். இவருடைய கரங்களில் கனமான சுத்தியல்களும் பொருட்களும் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் இவர்களுக்கு ஆகாரம் 4 ரொட்டி துண்டுகளும் 1 டம்ளர் பாலும் மாத்திரம் கொடுக்கப்பட்டது. இந்த விக்டர் பிராங்கலோடு இணைந்து கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்தவர்கள் ஒவ்வொரு நாளும் முறுமுறுத்தார்கள். இவ்வளவு வேலை செய்வதற்கு 4 ரொட்டி துண்டும் 1 டம்ளர் பாலும் தானா? ஆனால் இந்த மனிதர் சற்று வித்தியாசமானவர். தனக்கு கிடைத்த 4 ரொட்டி துண்டுகளில் 2ஐ சாப்பிட்டு விட்டு 2ஐ ஒதுக்கி வைத்து விடுவார். தனக்கு கிடைத்த 1 டம்ளர் பாலில் பாதி டம்ளர் பாலை குடித்து விட்டு பாதி பாலை ஒதுக்கி வைத்து விடுவார். யார் வயதானவர் இருக்கிறாரோ, யார் அதிகமாக வேலை செய்து களைப்பாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு அதை கொடுத்து இவர் சந்தோஷமாக இருந்தார். வாழ்க்கையின் நெருக்கடியான காலகட்டத்தில் அவர் உருவாக்கிய ஒரு தியரியுடைய பெயர்தான் லோகோ தெராப்பி என்று சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, தியரி ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது உலகத்தில் நமக்கு சம்பவிக்கின்ற காரியங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் அவைகளை தைரியத்தோடு எதிர்கொள்ளவும் அதில் உள்ள அர்த்தத்தை தேடி கண்டுபிடிப்பதும் நமக்கு சந்தோஷத்தை தரும் என்று விக்டர் பிராங்கல் என்கிற இந்த மருத்துவர் சொன்னார். இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்வதும் நமக்கு சாட்சி. இந்த சேகர் ஐக்கிய திருவிருந்து தொழுகையின் கருப்பொருளாக தூயவராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய செய்தியின் அடிப்படையும் அதுதான். இந்த நாளில் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் ஏதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒன்று, இந்த உலகத்தில் நாம் உப்பா இருங்கள். இப்ப பக்கத்துல பார்த்து லேசா ஒன்று சொல்லாமா? உப்பா இருங்கள். சொல்ல மாட்டீங்களே, என்ன பாஸ்டர் நாங்களாவது உப்பாவது? ஒருவேளை டாட்டா சால்ட்னு சொன்னா கூட திரும்பி இருப்போம். வெறும் உப்புனா நாங்க திரும்பவே மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யதார்த்தமாக அங்கிருந்த கூடி வந்திருந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியில் நீங்கள் உப்பா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு ஒரு கிரேக்க வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உப்பை ஞாபகம் வைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். உப்பு என்பதற்கு கிரேக்கத்தில் ஹலாஸ். ஹலாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாஸ்டர் பசிக்குது இப்ப எல்லாம் சொன்னா? நல்லா சொல்லுங்க, நல்லா சாப்பிடலாம். ஹலாஸ். ஹலாஸ் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிற உப்பு. யூதர்கள் இயேசு வாழ்ந்த நாட்களில் 2 விதங்களில் உப்பை எடுத்தார்கள். ஒன்று, கடல் நீரை எடுத்து அதிலிருந்து உப்பு தயாரிப்பது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, மலையிலிருந்து உப்பை வெட்டி எடுக்கிற
காரியங்களும் அங்கு இருந்தது. இயேசு கிறிஸ்து குறிப்பாக கடல் நீரிலிருந்து உருவாக்கப்பட்ட உப்பை மையப்படுத்தி தான் இங்கே சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யூதருடைய வாழ்க்கையில் இந்த உப்பின் பங்கு மிகவும் பிரதானமானது. பாஸ்டர், உப்பை பற்றியே பேசுறீங்களே என்று யோசிக்க கூடாது. நம்மை உப்பாக இருக்க சொன்ன ஆண்டவர் எதையோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். மார்க் 9:49 சொல்லுகிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படும். எசேக்கியேல் 43:23-24 சொல்லுகிறது, பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளை அல்லது ஆட்டுக்கடாவை பலிபீடத்தில் வைத்து அதன் மேல் உப்பு தூவி பலி செலுத்த வேண்டும். லூக்கா 14:34-35 வசனங்களில் நிலத்திற்கு உரமாக உப்பு பயன்படுத்தப்பட்டது. எசேக்கியேல் 16:4 சொல்லுகிறது, பிறந்த குழந்தைகளை உப்பினால் சுத்திகரிப்பார்களாம். 2 ராஜாக்கள் 2:19-20 சொல்லுகிறது, தண்ணீரை சுத்தமாக்க எலிசா உப்பை பயன்படுத்தினார். ஏராளமான எடுத்துக்காட்டுகளை வேதாகமத்தில் நாம் வாசிக்கலாம். அந்த நாட்களில் உப்பை மருந்தாக பயன்படுத்தினார்கள். உப்பை பதப்படுத்த, உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தினார்கள். உணவு பதார்த்தங்களை தயாரிப்பதற்கு உப்பை பயன்படுத்தினார்கள். ரோமர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, இந்த உலகத்தில் 2 பொருள்கள் மிக முக்கியமானவை, ஒன்று சூரியன், மற்றொன்று உப்பு. ஆகவே சால்ட் தெயோன் என்கிறதான ஒரு வார்த்தையை கூட அதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த பாலஸ்தீனாவை சுற்றி சில உப்பு என்கிறதான பகுதிகள் உண்டு. அவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் லேசாக காதுகளில் கேட்டிருந்தால் மாத்திரம் போதும். முதலாவது ஆதியாகமம் 14:3, எண்ணாகமம் 34:3 பகுதிகளில் உப்பு கடல் என்று ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. சாதாரண கடல் அல்ல, உப்பு கடல். யோசுவா 15:62 வசனத்தில் உப்பு பட்டணம் என்று சொல்லி ஒரு பட்டணம் இருந்ததாம். அந்த பட்டணம் நிப்சான் மற்றும் என்கேதி என்கிற 2 பகுதிகளுக்கு இடையே உள்ள ஒரு பட்டணமாம். 2 சாமுவேல் 8:13 சொல்லுகிறது, உப்பு பள்ளத்தாக்கு என்று சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு இருந்ததாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இவைகளில் ஒன்றையும் மையப்படுத்தி நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் இயேசு ஏன் நம்மை பூமியில் உப்பா இருக்க சொல்லுகிறார்? பெண்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு பிரதானமான பொருட்களில் ஒன்று அடுப்பு. முன் நாட்களில் அந்த அடுப்புகள் எப்படி இருக்கும், இந்த நாட்களில் அவைகள் எவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு வாழ்ந்த நாட்களில் 2 விதமான அடுப்புகளை ஜனங்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஒன்று, ஒரு ஊரில் பொதுவான அடுப்பை வைத்திருப்பார்கள், அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றொன்று, ஒரு குடும்பம் தங்களுக்கென்று வீட்டின் வெளிப்பகுதியில் அடுப்பை வைத்திருப்பார்கள். இந்த 2 விதமான அடுப்புகள் இயேசு வாழ்ந்த நாட்களில் பொதுவாக பயன்படுத்தப்பட்டன. இந்த 2 விதமான அடுப்புகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. இயேசு சொன்ன வித்தியாசம் இதற்குள்ளாக தான் இருக்கிறது. முதலாவதாக எரிபொருளாக அந்த நாட்களிலே அவர்கள் கழுதை இல்லை என்றால் ஒட்டகத்துடைய சாணத்தை அதை அவர்கள் காய வைத்து அதை பயன்படுத்துவார்களாம். அந்த பெரிய அடுப்பில் முதலாவது இந்த எரிபொருளை வைப்பதற்கு முன்பதாக உப்பை அவர்கள் பரப்பி வைத்துவிட்டு அதற்கு மேலாக அவர்கள் வைத்திருக்கிறதான அந்த எரிபொருளை வைத்து அதில் நெருப்பை கொளுத்தி வைக்கிற வேளையில் அது அதிகமாக எரியும். அதில் வைக்கப்பட்டிருக்கிறதான பொருளை அவர்கள் சமைப்பார்கள். இன்னொரு விதத்தில் ஒரு அடுப்பு ஒன்று உண்டு. அது என்னவென்றால் சற்று வித்தியாசமானது. மண்ணினால் அடுப்பை செய்து அதன் உட்பகுதிக்குள்ளாக வெற்றிடம் ஒன்றை வைத்து விடுவார்களாம். அதாவது துவாரமாக இருக்குமாம். ஜனங்கள் உப்பை எடுத்து அந்த அடுப்பின் ஒரு புறத்திலிருந்து அதை உள்ளே அழுத்தி அதை அடைத்து மறுபுறத்தை லாக் பண்ணி விடுவார்கள். எதற்காக என்றால் அந்த நாட்களில், இயேசு வாழ்ந்த நாட்களில் பாலஸ்தீன பகுதியின் சீதோஷ்ண நிலை சற்று வித்தியாசமானது. அந்த உணவு பதார்த்தங்கள் சூடாக இருக்கும் வரையிலும் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதன் சூடு குறைந்த பின்பு அது பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். ஆகவே தங்களுடைய உணவு பதார்த்தங்கள் எப்போதும் சூடாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இவர்கள் இந்த அடுப்பை பயன்படுத்தினார்கள். எப்படி என்றால், இந்த அடுப்பிற்குள்ளாக இருக்கிற உப்பானது அதில் நெருப்பு படுகிற வேளையில் அந்த நெருப்பின் தன்மையை பிடித்துக் கொள்ளும். சமையல் செய்து முடித்த பின்பு அந்த பாத்திரங்களை அந்த அடுப்பில் வைப்பார்கள், நெருப்பை அணைத்து விடுவார்கள். ஆனால் நெருப்பு அணைந்தாலும் பல மணி நேரங்களில் இந்த அடுப்பிற்கு உள்ளாக இருக்கிற உப்பானது அந்த வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறபடியினால் நீண்ட நேரம் அதில் இருக்கிற உணவு பதார்த்தங்கள் கெட்டு போகாதபடி இருக்கும்.
அப்படி என்றால் இதற்கும் இயேசு சொன்னதற்கும் என்ன பொருத்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உப்பானது சாரமற்று போனால் அது எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் அது பயன்படாது என்று இயேசு சொல்லுகிறார். நான் சொன்ன இந்த இரண்டாவது வகை அடுப்பில் பயன்படுத்தப்பட்ட உப்பானது சில மாதங்கள் தாண்டும் போது அதனுடைய தன்மையை படிப்படியாக இழக்க ஆரம்பிக்கிறது. சமையல் செய்கிற சகோதரிகளுக்கு தெரியும், 2 மணி நேரம் சூடாக இருக்கிற இந்த உணவு பதார்த்தம் 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் என்று ஆகிற வேளையில் அவர்களுக்கு தெரியும் இதற்குள்ளாக இருக்கிற உப்பின் சாரமானது குறைந்து போய்விட்டது. ஆகவே இதை வெளியிலே எடுத்துவிட்டு வேறு உப்பை அதில் வைத்து பயன்படுத்த வேண்டும். அப்போது இவர்கள் செய்கிற ஒரு பழக்கம் உண்டு. என்னவென்றால், சாரமற்று போன இந்த உப்பை அவர்கள் சேர்த்து வைத்துவிட்டு வீட்டின் முன்பாக இருக்கிற நடைபாதையில் அதை பரப்புவார்கள். ஏனென்றால் பாலஸ்தீன பகுதி என்பது ஜனங்கள் நடந்து செல்கிற நடைபாதை என்பது சறுக்கலான ஒரு பகுதி. சாரமற்ற உப்பை நடைபாதையில் போடுகிற வேளையில் அதில் நடந்து செல்லும் போது அவருடைய பாதங்களுக்கு ஒரு பிடித்தம் கிடைக்கும். இயேசு இந்த உப்பை குறித்து தான் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இந்த புதிய ஆண்டின்